வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு புதுச்சேரி ஒரு சிறப்பான யூனியன் பிரதேசம் என்பது போல் ஒரு பிம்பத்தை கொடுத்தாலும் சுத்தமான குடிநீருக்காக அரசிடம் கையேந்தி வெறுப்பின் உச்சத்தில் இருக்கின்றனர் புதுச்சேரி வாசிகள். காரணம், பெரும்பாலான பகுதிகளில் குடிநீரின் உப்பு அளவு அதிகரித்து ஆர்ஓ மற்றும் கேன் நீரை மட்டுமே நுகரும் கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். நாங்கள் ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் இந்த வெளிப்புற நோயாளி சொல்லுவாங்க, அவுட் சைட் பேஷண்ட், குறிப்பாக கேன்சர் பேஷண்ட், அவங்களுக்கு காலையும் மதியம் 2 வேளையும் நாங்கள் உணவு நாங்கள் கொடுப்போம்னு எங்கள் டோனர்ஸ் மூலிமா நாங்கள் தயார் பண்ணி போடுவோம். அந்த அரிசி பருப்பு இதெல்லாம் நாங்கள் அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு நாங்கள் வாஷ் பண்ணிட்டு நாங்கள் பண்ணுவோம். அந்த தண்ணி கலர் மாறும் போது தான் எங்களுக்கு சந்தேகப்படுது, இந்த தண்ணி கலர் டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணோம், நாங்கள் பக்கத்தில் கூட்டு செக் பண்ணி பார்த்தோம். டிடிஎஸை செக் பண்ணி பார்க்கும்போது இது அதிகமாகுது. 1800 2000 ஒரு டைம் 2500ன்றாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த தண்ணி நாங்கள் யூஸ் பண்ணதே கிடையாது. ஆனால் இப்போ எல்லார் வீட்லேயுமே இந்த சுத்திகரிப்பு தண்ணி இல்லைன்னா குடிக்க முடியாத நிலைமை போச்சு. ஏன்னா இப்போ தொடர்ந்து இது மூலியமாக நோய் அதிகமாக வருது. அந்த குறிப்பாக இந்த லிவர் சம்மந்தமாக கிட்னி சம்மந்தமாக பிரச்சனைலாம் வருது. இது குடித்தது வாயிருன்னு சொல்லிட்டு மக்களிடையே ஒரு பீதி வேறு போச்சு. அதனால் பெரும்பாலும் இந்த தண்ணி குடித்தே கிடையாது. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வம்பாக்கிரப்பாளையம் இந்திரா ஸ்டேடியம் பேக் சைடு மெயின் இதான் பாண்டிச்சேரி மெயின் வாக்காது. இது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டிக்காக ஒர்க் பண்ணாங்க. இது சைடில் தூர் வர்றப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஈபி லைன் பார்த்தீங்கன்னா கீழே ஊந்துச்சு. இது 2 வருஷமாக ஊந்து கிடக்குது. நாங்கள் எத்தனை வாட்டி ஈபியில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். தண்ணியில் கரண்ட்டு ஒயர் இருக்குது, கொஞ்சம் சேஃப்டி இல்லை எங்களுக்கு சொன்னோம். ஒரு வாட்டி மழை பெய்யறப்பையும் பார்த்தீங்கன்னா ஊறப்பட்ட பிளாஸ்டிக் தேங்கி நிற்குது. பொதுமக்கள் எல்லாமே நாங்கள் பாதிக்கிறோம். எத்தனை வாட்டி டிபார்ட்மெண்ட் ஒரு நாளைக்கு 1000 வாட்டி இப்படி தான் போகிறாங்க. எல்லா அதிகாரியும் பார்த்துட்டு தான் போகிறாங்க, தவிர இதுக்கு எந்த ஸ்டெப்பும் முயற்சி பண்ணி தர மாட்டாங்க எங்களுக்காக. சுமார் 10 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட ஒரு சிறிய யூனியன் பிரதேசத்தில் அரசு அதிகாரிகள், ஆட்சியாளர்கள், காவல்துறை என எல்லாம் இருந்தும் நிர்வாக சீர்கேட்டால் மக்கள் படும் ஒவ்வொரு துயரமும் கொஞ்சம் நஞ்சமல்ல.